ஊருக்குள்ளே போனீங்கன்னா எல்லாம் உங்களை தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது கலரு. ஹாய் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லோக்கிஸ் டைம். இந்த டைமில் உங்களுக்கு நான் காட்ட போகிறது ராயல் என்ஃபீல்ட் கோவன் கிளாசிக் 350 வண்டியை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சூப்பர் யூனிக்கான ஒரு கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க, பாபர் ஸ்டைலில். இந்த வண்டி பார்த்திங்கன்னா கோவன் கிளாசிக்னு ஏன் பேர் வச்சுருக்காங்கன்னா, கோவாவை இன்ஸ்பயர்ட் பண்ணி, கோவாவில் எப்படி கலராக நல்லா அப்படியே பார்த்திங்கன்னா சில் அவுட் பண்ணுவாங்களோ, அங்கே இருக்க பைக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலராக இருக்கும். அந்த கோவான்ற பேரை இன்ஸ்பைர் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு யூனிக்கான கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு சில் அவுட் பண்ணுற பர்சன் யூனிக்காக தனியாக வந்து தெரியணும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பைக்கை நீங்கள் வந்து வச்சுருக்க ஃபீல் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். இந்த பேக் சீட்டை கழட்டிட்டிங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும். ஹேண்ட்ரெயிலெலாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்து கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ டிசைன் வைஸ் வந்து சூப்பராகவே இருக்குது. இந்த சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மீட்டியரில் இருக்க சீட் மாதிரியே இருக்குது. இதில் வந்து கோவன் கிளாசிக் 350 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. இந்த ஸ்டிச்சிங் நல்லா ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பெயிண்ட் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த வண்டியோட ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியுடைய ஹேண்டில் பார் தான். இந்த ஹேண்டில் பார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு பாபர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அண்டு இந்த வண்டியில் இன்னொன்று சூப்பரான விஷயம், ரிம்மோட அழகு போகாமல் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 19 இன்ச்சஸில் உங்களுக்கு வீல் கொடுத்துருப்பாங்க, பேக்கில் 16 இன்ச். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து சின்னதாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பாபர் ஸ்டைல் லுக் வந்து கிடைக்கும். இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் குவாலிட்டியாக இருக்குது. 650 வரக்கூடிய அந்த மெட்டல் ஸ்விட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் இந்த வண்டியோட கலர்னு பார்க்குறப்ப இந்த கலர், பர்பிளில் ஒரு கலர் இருக்குது, பிளாக் கலர், பிளாக் வித் ரெட் ஒரு கலர் இருக்குது. இந்த வண்டியோட இன்ஜின் 349 சிசி, 349 சிசி, டார்க் வந்து 27 Nm டார்க், அப்புறம் பவர் வந்து 20.2 bhp. இன்ஜின் வைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 350 கிளாசிக்கில் என்னவோ அதே தான் சேமாக வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட் மட்டும்தான் உங்களுக்கு சீட்டிங் பொசிஷன் மாறும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170 mm. இந்த வண்டியோட ஸ்டைலே அதோட ரெட்ரோ லுக் தான். அதனால் அந்த ரெட்ரோ மீட்டர், பழைய மீட்டர், அப்புறம் சின்னதாக அந்த டிஸ்பிளேயில் ஃபியூல் எவ்வளோ இருக்குது, அப்புறம் கியர் இண்டிகேட்டர், ட்ரிப் மீட்டர்லாம் இருக்கும். சின்னதாக வந்து அந்த டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் டைமெல்லாம் காட்டும். இண்டிகேட்டர் ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி லைட்ஸ் வந்து ஒயிட் கலர் லைட்டு. இந்த வண்டியோட மொத்த வெயிட்னு பார்க்குறப்ப 197 kg. இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது ராயல் என்ஃபீல்ட் கோவன் கிளாசிக் 350. சூப்பராக இருக்குது பெயிண்ட்டு, பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம ட்ரெண்டிங்காக இருக்குது. அப்படியே ஊருக்குள்ளே போனீங்கன்னா எல்லாம் உங்களை தான் பார்ப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது கலரு. அப்புறம் இந்த ஸ்விங்காக மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்டைல் சீட் பார்த்தீங்களா பின்னாடி, சூப்பராக இருக்குல்ல. ட்ரைவ் பண்ணி பார்த்தேன் இப்போ தான், அருமையாக இருக்குது வண்டி ட்ரைவ் பண்ணுறதுக்கு. சீட்டிங் பொசிஷன் வந்து செம்ம ரிலாக்ஸ்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே ரொம்ப லாங் ட்ரைவ்ஸ் போனாலும் உங்களுக்கு வந்து டயர்டே ஆகாத மாதிரி இருக்கும். ஏன்னா கிளாசிக் 360 எப்படி இருக்கும், இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, சூப்பராக இருக்கும் வண்டி. அதுவும் சவுண்டு வந்து அமேசிங்காக இருக்குது. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நியூட்ரல் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணு. பேக்கில் வந்து 16 இன்ச் டயருன்றதுனால உங்களுக்கு ரொம்ப அந்த ஆஃப் ரோட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்கி போடுற மாதிரி இருக்கும். கிளாசிக் வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட் ரோடில் வந்து ஒரு 40-50 கிலோமீட்டரில் போனால் கூட ஒன்றும் அந்தளவுக்கு தெரியாது. இதில் ஸ்லோ ஸ்பீடில் வந்து போனால் தான் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஹைவே டிரைவ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹேண்டில் பார் வந்து நல்லா அப்ரைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு சூப்பரான ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும் டிரைவிங். அப்போ 80-90 எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக சாதாரணமாக வந்து அச்சீவ் ஆகிடும். நல்லா 650 சிசியில் வர மாதிரி பார்த்திங்கன்னா வண்டி வந்து கொஞ்சம் அப்படியே லென்த்தாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் ஒரு சூப்பரான லுக் கிடைக்குது. ஃப்ரண்ட் அந்த லைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப கிளாஸியாக இருக்குது.
அப்புறம் அந்த டயரில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் வால் மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் பைக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரு. இந்த ஒயிட் வால் வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்டேஜ் லுக் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து தூக்கி கொடுக்குது. இந்த வண்டியில் வந்து ஃப்ரண்ட்டில் 41 mm டெலஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷன், ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ட்வின் ஷாக் அப்சர்வர்ஸ். இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 13 லிட்டர். மைலேஜின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ரஃப்லி ஒரு 35 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வண்டியோட பிரேக்கிங் சிஸ்டம் பார்க்குறப்ப ஃப்ரண்ட் டிஸ்க்கு பேக் வந்து டிஸ்க்கு. ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு பைட் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பிரேக்கிங் வந்து ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்குது. அழகாக இருக்குது இந்த நல்லா இந்த ஹேண்டில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஓட்டலாம். சவுண்டும் நல்லா இருக்குப்பா. வைப்ரேஷன் வந்து சுத்தமாக வந்து இல்லை. வைப்ரேஷன் வந்து நல்லா அப்படியே சூப்பராக இருக்குது பழைய கிளாசிக் கம்பேர் பண்ணுறப்ப. இந்த வண்டியில் கால் வைக்கக்கூடிய அந்த ஃபுட் பேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிட்டியரில் வந்து கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. மிட்டியரோடைய சேம் ஃபுட் பேக் தான் இதில் இருக்கிறது. ஸோ நல்ல ஒரு ரிலாக்ஸான ஒரு பொசிஷன் இருக்குது. நீங்கள் சூப்பர் கம்ஃபர்டபுளாக வந்து ஹைவேயில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். பவர் எப்படி இருக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேஷாக வந்து அப்படியே ஃபுல்லாக பிக்கப் ஆகிற மாதிரி இல்லை, அப்படியே கிராஜுவலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக்கப் ஆகுது. இந்த வண்டியோட பவர் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 20.2 HP, டார்க் வந்து 27 Nm ஆஃப் டார்க் 4000 RPMல. அப்புறம் பவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த 20 HP வந்து 6100 RPMல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். நல்லா நீங்கள் ரைஸ் பண்ணி ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த எப்படி சொல்கிறது ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாக இல்லாமல் ஆர்பிஎம் டச் பண்ணோன்னே டுஃப் அப்படின்ற மாதிரி அந்த பவர் வந்து கிக் அவுட் ஆகும். டக்குன்னு நீங்கள் கீரை மாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ரிலாக்ஸ்டாக வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸான வண்டி இந்த கிளாசிக் கோவன் 350. அப்புறம் அந்த வண்டியோட சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 750 mm இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் ரொம்ப லோவான ஒரு சீட் ஹைட்டு. ஸோ கால் கீழே வைக்கிறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹேண்டில் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். வண்டி திருப்புறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த வண்டியில் இந்த ஹேண்டில் பார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் ஈஸியாக வந்து வளைக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் சிட்டிக்குள்ளெல்லாம் நீங்கள் ட்ரைவ் பண்ணணுன்னா சூப்பர் ஹேண்டில் பாரு. கண்டிப்பாக கஸ்டமைஸ் பண்ண முடிஞ்சால் உங்களோட கிளாசிக் 350 கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. வண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜினோட சவுண்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது கேட்குறதுக்கு. நல்லா ஹைவேல ட்ரைவ் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு ஹையர் கியர்ஸில் கொஞ்சம் அப்படியே கியர் ஷிஃப்ட் பண்ணி ட்ரைவ் பண்ணுறப்ப இந்த சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். சூப்பர். ஸோ இந்த கோவன் கிளாசிக் 350 ஒரு ரொம்ப ரேஷான வந்து ஒரு பவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாதவங்க 80 to 100 க்ரூசிங் ஸ்பீடு, ஒரு வீக்கெண்ட் ஒரு ரைட் சில் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு யூனிக்கான கிளாசிக் பைக் வித் பாபர் ஸ்டைலோட வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி ஒரு சூப்பர் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. ஆமாம், இன்னும் அந்தளவுக்கு இல்லை. ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன். ஹீட்டிங் இஷ்யூலாம் இல்லை. நான் தொட்டு பார்த்த அளவுக்கே வந்து பார்த்திங்கன்னா என் கையே வந்து அந்தளவுக்கு வந்து டப்புன்னு சூடாகிற மாதிரிலாம் இல்லை. ஸோ ஹீட்டிங் இஷ்யூன்றது இல்லை. நண்பா, நீங்கள் இந்த வண்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,38,000 எக்ஸ் ஷோரூம். ஸோ ஆன் ரோட் ரஃப்லி ஒரு 50,000 சேர்த்தோன்னா ஒரு 2,80,000 அப்ராக்சிமேட்லி வரலாம். தருமபுரி கிருஷ்ணகிரி பீப்புள் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் வேணும்னா காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். கீழே இருக்க காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நண்பா, இந்த வண்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த கிளாசிக் ஸ்டைல் ரெட்ரோ ஸ்டைல் பைக் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சூப்பர் வீடியோவில் சூப்பர் வண்டியோட மீட் பண்ணலாம். Until then, it's bye from Lokesh Krishnan. Bye நண்பா. Take care. Bye. See you.